ஃபர்ஸ்ட் கிஸ்? 16 வயசு ஒரு பார்ட்டில ஒரு கிஸ், அவ்வளவுதான். ஸ்கூல்ல அதுக்கு அதுதான் ஸ்கூல்ல நீங்க ஓகே காலேஜ் வந்து எனக்கு 18 வயசுல போவோம். ஓகே ஐ அம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் பை ஓகே ஹை ஸ்கூல். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கேட்ட ஒரு காமனான கேள்வி வந்து when is your marriage அப்படிங்கிற ஒரு விஷயம். கல்யாணம் என்ன நான் தனியா நடக்கிறேன், இட்ஸ் நாட் சம்திங் ஐ கேன் டு அலோன், ரைட்? அதுக்கு இன்னொரு ஆளும் தேவை இல்லைங்களா? கண்டிப்பா கரெக்டான ஆளு வந்து சேரணும். வரலை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் உங்க ஃபேன்ஸ்க்கு. வரலையாம்பா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம், அதனால நாங்க வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு கடைசி கேள்வி என்னன்னா, இக்னோர் எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து சும்மா ஜாலியான ஒரு கேள்வி, பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறேன். வித் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இப்போ வீட்ல சந்தோஷமா என்ன ஆக்கிட்டு ஸ்கர்ட் கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொஞ்சம் இடுப்பு காட்டுங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஏர்லியர் இன் மை டேஸ் ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்காம வேற மாதிரி எடுப்பாங்க. ஐ ஹவ் சீட்டட் பை டைரக்டர்ஸ். ஒரு ஆம்பளை வந்து அப்படின்னு யோசிச்சா இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டி நினைச்சு they have to think before they can take advantage of a girl. To any new actresses I would just say, ஒரு படத்துக்காகவும் கெரியருக்காகவும் தன்னோட லைஃப், ஒரு தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், மானோ தன்னம்பிக்கை எல்லாம் யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம். ஒரு பயங்கரமான ஒரு செக்ஸியான ஒரு இது பண்ணோம்னா நோ ப்ராப்ளம், நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு நல்ல காரணம் கொடுங்க, நான் பண்றேன். நீங்க எது சொன்னாலும் நான் பண்றேன், எனக்கு ஒரு காரணம் கொடுங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். டைரக்டருக்கு அந்த ஒரு கதைக்கும் அந்த ரோலுக்கும் அந்த கரெக்டான கன்விக்ஷன் இருந்தா நான் இறங்கி செய்வேன், இல்லன்னா நான் பண்ணுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ட்ரை டு லிவ் மை லைஃப் ஆன் மை டர்ம்ஸ். அது மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல. ஒரு டைம்ல ஐ வுட் ஹவ் வரிட் அபவுட் வாட் சொசைட்டி திங்ஸ். இப்போ ஐ டோன்ட் கேர். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். இல்லன்னா எவ்ரிபடி வில் அப்படியே மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு சில பேர் வந்து ஐயோ எனக்கு இந்த படம் கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே போயிடும், அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. வாழ்க்கை போயிட்டே இருக்கும், நல்லா போயிட்டே இருக்கும். வேற ஏதாச்சும் பண்ணலாம் வாழ்க்கையில. நான் பஸ்ல போகும்போது யாரோ ஒரு பையன் வந்து என் ஷர்ட்குள்ள கை வைக்க ட்ரை பண்ணாரு. எனக்கு ஒரு 11 years இருந்திருக்கும் ஏஜ். When I mentioned it in an interview, so many comment sectionல அத்தனை பொண்ணு வந்து this has happened, எனக்கும் நடந்திருக்கு, நானும் யார்கிட்டயும் சொல்லல, எனக்கும் இது நடந்திருக்கு. சோ அந்த ஒரு விஷயம் போய் டச் பண்ணது இல்லைங்களா? That is the important thing. ஒரு பெண் அப்படி நடந்து போறா அப்படின்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க அம்மா சிங்கிள் பேரண்ட். இப்ப இந்த வீட்டுல வந்து 2-3 பெண் பிள்ளைகளும் அந்த அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த வீட்டுல வந்து செவ்வர ஏறி குதிச்சிருக்கான். யாருன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தன் தான் அதை வந்து செஞ்சிருக்கான். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவ வந்து நர்சிங் வேலை பாக்குறா. அதனால அவ இரவு நேரம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவ எந்த டைமுக்கு வரா என்ன அப்படின்னால கதவை வந்து திறந்து இருக்கிறது, இல்ல லைட்டா வந்து மூடி இருக்கிறது, அந்த மாதிரி இதையெல்லாம் அவன் சரியா நோட் பண்ணிட்டு வந்து அவன் அந்த மாதிரி குதிச்சிருக்கான். கொலை செய்யற நோக்கத்துல வந்தானா, இல்ல வந்து வேற ஏதாவது பாலியல் இச்சை இருந்ததா என்னன்றது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்லயே இருக்கு. பையன் வந்துட்டு நைட் வரியா யாருன்னே தெரியல, ஆனா என்ன சுத்தி யாரோ தான். சோ தே ஜஸ்ட் காலிங் நைட் வரியா, அந்த மாதிரி தப்பா ஏதோ ரொம்ப பேசுறாங்க, பிளாக் பண்றேன், இன்னொரு கால்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. சோ நான் அப்பா கிட்ட குடுக்கறேன், உன் பொண்ணை நைட் அனுப்புறியா, அந்த மாதிரி அப்பா கிட்டே கேக்குறாங்க. ஐ ஹேட் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ். சோ வந்து அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அழுவுறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி வந்து நீ ஏண்டி அழுற, நீ தப்பு பண்ணல, நீ அழுவாதேன்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து அவன் பேசுறான். ஆனா எவனோ ஒருத்தன் 20 வயசுக்கு மேல உள்ளவன் வந்து என்கிட்ட தப்பா பேசுறான். போட்டோஸ் போடுறதுனாலதான் இந்த மாதிரி. அதுவே நான் மாடலிங் எல்லாம் போறதுக்கு எல்லாமுமே லைக் ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் போக விடாத, தப்பா போயிடுவா. கூட உள்ள பசங்களே மத்த பொண்ணுங்களை தப்பா பேசுறாங்க. ஆனா அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்களை பத்தி பேசினா அது வந்து அப்ப கோவம் வரும். ஆனா அதே பையன் வேற ஒரு பொண்ணை தப்பா பேசுவான், ஏன்னா அவள் நம்மளுக்கு தெரிஞ்சவ இல்ல. சோ நான் அவளை கமெண்ட் அடிக்கலாம், அவளை நான் வந்து தப்பா பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு பெண் அப்படி நடந்து போறா அப்படின்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க அம்மா சிங்கிள் பேரண்ட். இப்ப இந்த வீட்டுல வந்து 2-3 பெண் பிள்ளைகளும் அந்த அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த வீட்டுல வந்து செவ்வர ஏறி குதிச்சிருக்கான். யாருன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தன் தான் அதை வந்து செஞ்சிருக்கான். ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவ வந்து நர்சிங் வேலை பாக்குறா. அதனால அவ இரவு நேரம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவ எந்த டைமுக்கு வரா என்ன அப்படின்னால கதவை வந்து திறந்து இருக்கிறது, இல்ல லைட்டா வந்து மூடி இருக்கிறது, அந்த மாதிரி இதையெல்லாம் அவன் சரியா நோட் பண்ணிட்டு வந்து அவன் அந்த மாதிரி குதிச்சிருக்கான். கொலை செய்யற நோக்கத்துல வந்தானா, இல்ல வந்து வேற ஏதாவது பாலியல் இச்சை இருந்ததா என்னன்றது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்லயே இருக்கு.